Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரீசன்ட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா US போலோவோட ஸ்லிப் ஆன் ஸ்னீக்கர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். US போலோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் மேக்கிங் பிராண்ட், ஷர்ட்ஸ், ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதுல இருக்காங்க. they are into shoes also. So இன்னைக்கு நம்ம இந்த US போலோவோட ஷூஸ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு குவாலிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு US போலோ ரொம்ப பிடிக்கும். so let's unbox and see how it is. ஸோ நம்மளோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ US போலோவோட லோகோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் இருக்கிற மாதிரி 2 ரைடர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. US போலோ சின்ஸ் 1890 இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரால்ஃப் லரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த ஒரு லோகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் அவங்களோட பிராண்டு. ஸோ அதனால் நீங்கள் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாட் அஃபிலேட்டட் வித் போலோ ரால்ஃப் லரன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த பிராண்டை நீங்கள் ஒரு டிஷர்ட் எது எடுத்தாலுமே இட் வில் பி லைக் மோர் தென் 10,000 15,000 தான் இருக்கும். தேர் ஆல்சோ லைக் ஐ திங்க் ஸோ US பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் US போலோ நம்ம வாங்கியிருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜொஹான் 2.0 பிளாக் மாடல் எடிஷன் தான் வாங்கியிருக்கோம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வாங்கியிருக்கேன். அதை நான் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேனுஃபேக்சர் எல்லாமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. வித் US போலோ குவாலிட்டியோட நம்மளுக்கு இங்கே வந்து அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட US போலோவோட ஷூஸ். பிளாக் வித் இது வந்து எல்லோ. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியம் மாதிரியும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பிளாக் வித் எல்லோ. ஸோ இதுதான் நம்மளோட ஷூஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எம்ப்ராய்டிங் அந்த இது டெக்ஸ்சரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணாமல் ஷூலேருந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்லாம் சூப்பராகவே இருக்குது. US போலோட மார்க்கிங். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாங்கியிருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு லேஸ்லாம் எதுவுமே இருக்காது. சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வாக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டே டு டே கேஷுவல் பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே US போலோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேக் இப்போ நம்ம ஷூ வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட US போலோ சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதோட நம்பர், மாடல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டேக் இருக்குது. சேம் அதே தான், என்ன மாடலு என்ன ப்ரைஸ் இவ்வளோ இல்லை பயந்துடாதீங்க. யூஸ்வலாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கார் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஷூ பார்த்தாலும் சரி, எப்பவுமே அதோட சைடு ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நான் யூஸ்வலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னோட எல்லா ஷூ வீடியோஸும் எடுத்து பாருங்க. நான் உங்களுக்குமே ஏன்னா ஷூ வந்து இப்படி நான் வெறுதா இப்படி கண்ணில் காமிக்கிறதுனால உங்களுக்கு அது எப்படி ப்ரெசென்டபிளாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நான் போட்டு இந்த சைடு ஆங்கிள் இப்படி நம்ம நடக்கும்போது இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கணும்ன்ற மாதிரி விரும்புவேன். ஸோ இந்த வீடியோலையுமே நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டெக்ஸ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு மாதிரி கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஒரு 3 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ அப்பீலிங்காக தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ கலர்ல லோகோ கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல ஹைலைட்டு. மெஷ் மாதிரி தான் இருக்கும். உள்ள உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து அதோட குஷனோட சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுக்கு நம்ம அதை ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஸோ அதை எலிகெண்ட்டாக வந்து இந்த ஷூ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ சைடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டெக்ஸ்சர், அதோட டோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூவோட டோனு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாக்கிங் போட்டு போகலாம், இல்லை ஜாகிங் போட்டு போகலாம். இது வந்து பேசிக்கலாக ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லிப் ஆன் ஸ்னீக்கர்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெகுலர் யூஸ் கேஷுவல். ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டு என்னோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல அந்த சன்ரைஸ் பட்டு நமக்கு அந்த இடத்துல மட்டும் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வெளியே போகும்போது ஷூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் வாங்கியிருக்கோம். இதில் நீங்கள் இந்த பிராண்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா, நான் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெக் சைஸுக்கு நான் 10 தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதில் வந்து நான் 9 வாங்கியிருந்தேன், சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 9 யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த எலாஸ்டிக்கோட சைடில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், 10க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10க்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து மேபி எனக்கு தெரியல, உங்களோட கன்வீனியன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. நீங்கள் வாங்கி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இன்னொன்று யூஸ்வலாகவே நீங்கள் ஸ்னீக்கர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா
கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு லேயர் வரும். அந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நான் ஜூடியோவில் வாங்கின ஒரு ஸ்னீக்கர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அதையுமே போஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூடியோலேருந்து வாங்கிட்டு வந்த ஷூ. இது நம்ம ஆல்மோஸ்ட் 900 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். எனக்கு ஷூஸ் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் டெக்ஸ்சரில் சைடில் ஒயிட் இருக்கும்போது ஷூஸ் செம்மையாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கணும். ஆனால் கீழே ஒயிட்டில் இருந்தால் நம்ம திரும்ப அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் நம்ம கொஞ்சம் துடைக்கிறதே கஷ்டம். ஆனால் சைடு ப்ரொஜெக்ஷனில் ஒயிட் இருக்கணும், கீழே பிளாக் இருக்கணும். ஆனால் இந்த ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கல்ல, இந்த கீழே இது மட்டும் பார்த்தீங்கன்னா கலந்து வந்துடும். இதை நான் பல முறை ஒட்டிட்டேன். இப்போ இந்த சோல் வந்து பிஞ்சிட்டு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் இதை வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு ஆணி கீனி ஏறிச்சுன்னா டேரெக்டாக நம்மளோட காலில் குத்தும். அது இல்லாமல் க்ரிப்பும் கிடைக்காது. இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வச்சு இந்த லாக்கை வச்சு தான் ஹூக் வச்சு தான் இதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து சிங்கிள் சோலாக இருக்கிறது தான் போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஷூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், நீங்கள் ஸ்னீக்கர்ஸ் வாங்கும்போது இதை பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு. இது என்னோட அடிடாஸ், இது ஒரிஜினல் அடிடாஸ் ஷூஸ் தான். ஷூ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் பக்கா ப்ராப்பராக இருக்கும். ஆனால் கீழே வந்து நான் சொன்னேன்ல அந்த லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் லேயர் பிரிஞ்சு வந்து இதை நம்ம இப்போ எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போட்டு போல ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செப்பரேட்டாக ஒரு லேயர் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்க வேணாம். இல்லை அவங்க வந்து ரீப்ளேசபிள் லேயர் தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிடாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ரீப்ளேஸ்மெண்ட் சோல் இருக்குது, நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வாங்க, எங்கள் ஷோரூமே கொடுத்து நீங்கள் திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே, நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா அது இன்வெஸ்ட் பண்ணி ஆஃப்டர் சம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் மணி. அப்புறம் நம்ம அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். எஸ், இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த லைஃப் வேணும்ல, அதுக்காக தான் நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணுறோம். எஸ், புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வாங்கியிருந்த இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ் ஏதோ ஆஃபரில் இருந்தது. நம்ம அந்த டைமில் வாங்கியிருந்தோம். யூஸ்வலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1900 2500 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. எஸ், நம்ம வாங்கணும்னு நினச்சி தாராளமாக போகலாம். என்ன இதுக்கான காஸ்டியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால. சேம் இதே ஷூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக் ஜீன் ஒரு எல்லோ ஷர்ட் போட்டு போனால் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஷூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பிடிச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் எல்லாம் தேங்க்யூ, பை, டேக் கேர், லவ் யூ, சியர்ஸ்.